ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மாயா அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. பஞ்சாயத்தில் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். செம ட்விஸ்ட்டு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. தனா மாயா கிட்டே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. மாயா, நீ நினச்சி கூட பார்க்கல, நீ அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம குடும்பத்தோட பாடம் மறுவையும் மானம் கௌரவம் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக உன்னோட ஆசை எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறியே. தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீ கேளு. நீ இந்த மாதிரிலாம் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்குறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காத. நீ நல்லா இருக்கணும், அதுக்காக என்ன செய்யணுமோ உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் சீனுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல மணி. இங்கே பாரு, நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சுக்காத. எது முடிவு எடுத்தாலும் இப்போ நீ முடிவு எடுக்கிறது தான். மாயா நிச்சயமாக சரின்னு சொல்லிடுவா. அப்படி சொல்கிற பட்சத்தில் நீ மாற்றி சொல்லிடாத. இல்லை மாமா கௌரவத்தை தானே பார்ப்பாரு, அது போயிடாதா அப்படின்றப்ப அவங்க கௌரவம் அது இதுன்னு பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருப்பாங்க. அதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்துறாத. அதுவும் மாயா மாதிரி ஒரு பொண்ணு உன் கூட லைஃப் லாங் வரணுங்கிறது என்னோட விருப்பம் மட்டும் இல்லை, கடவுளோட விருப்பமும் கூட. ஆரம்பத்தில் அவளுக்கு பிடிக்காமல் இருந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவளே நான் விட்டேன்னு என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நீ கடைசி வரைக்கும் என்னை விட்டுறாதுன்னு சொல்லியிருக்கான்னு சொல்கிறல்ல, அதை நீ கரெக்டாக பஞ்சாயத்தில் தைரியமாக நான் அவளை தான் விரும்பினேன் அப்படின்னு அதிரடியாக சொல்லிடு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்கிறது கடவுள் செயல், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துப்பா. இல்லை மாமா கண்ணாப்பினான்னு கத்துவாங்களே அப்படின்னோடனே கற்று தான்ப்பா செய்வாங்க. அவங்களுக்கு குடும்ப கௌரவம் தான் முக்கியம், நமக்கு நம்மளோட காரியம்தான் முக்கியம். நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா அப்படின்னு ஒரே குழப்பத்தோடையே இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரு வீட்டு வாசலில் நின்றுட்டு இந்த சீனுவும் மாயாவும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கையில் இருந்துச்சு நம்ம ஆட்டம். ஆனால் கடைசியில் ரெண்டு பேரும் குடும்பத்தை மீறி சொல்லிட்டாங்கன்னா அந்த பாசத்தை வச்சு தான் மாயாவை கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ அவள் ஆமான்னு சொல்லிட்டான்னா எல்லாமே தலைகீழாகிடும். சீனுவை கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சாரு புலம்பிகிட்டு இருக்காங்க. ராத்திரியில் ஒரே யோசனையாக இருக்காங்க ஜானகி. அந்த சமயத்தில் கரெக்டாக ரகுராம், நீ யோசிக்காத. அவள் மாயாவும் சரி சீனும் சரி நம்ம பசங்க. என் பொண்ணு தப்பே பண்ண மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கு இவ்வளோ குழம்பிகிட்டு இருக்க? எனக்கு இப்போ கவலை என்னென்னா பஞ்சாயத்தில் கிஷோர் அடி வாங்க போகிறான், அதை நினச்சி தான் கவலையாக இருக்குது அப்படின்னு. மாயா உண்மையை சொன்னால் கடைசியில் அடி வாங்க போகிறது நீங்கள் தாங்க. எனக்கு அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. அவள் உண்மையை சொல்ல போகிறாளா, இல்லை அப்பாவுக்கு சாதகமாக சொல்ல போகிறாளா, இல்லை என்னன்னே புரியலையே ஆண்டவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நடக்கிறது நடந்தே தீரும். வா ஜானகி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்துக்கு எல்லாரையும் மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வராங்க. இந்த பக்கம் பஞ்சாயத்தில் நின்னோன்னே கிஷோர் பேச ஆரம்பிக்கிறப்பில், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், முதல்ல நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் மாயா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அழைச்சிட்டு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோன்னே சொல்லுமா, உன் மனசை யாராவது குழப்பியிருக்காங்களா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை யாரும் குழப்பலை, தெளிவான ஒரு முடிவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன முடிவில் இருக்க அப்படின்னு வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே, இங்கே பாரு சீனு, மன தைரியத்தோடு இரு. மாயா எப்படியும் சரின்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் இங்கே இப்போ பஞ்சாயத்தில் 4-5 பேர் கத்துவாங்க. அதை நினச்சி நீ பயந்துடக்கூடாது. நீ உண்மையை சொல்ல போகிறதுல எக்காரணம் கொண்டும் பின்வாங்கவே கூடாது. மாயா பாவம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் மணி. ஆனால் இந்த பக்கம் சாரு இப்போ ஒருவேளை அவங்க 2 பேரும் உண்மையை சொல்லிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு மகாலிங்கத்துக்கிட்ட அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் தானே வாக்கு கொடுத்தான். இதே இடத்துல அவங்க 2 பேருக்கும் ஆமான்னு சொன்னாங்கன்னா சட்டையை பிடிச்ச அவனை நான் கேட்குறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. மாயா பேச ஆரம்பிக்கிறப்ப, இல்லை நான் விரும்பவே இல்லை யாரையுமே, எங்கள் அப்பா கொடுத்துருக்கிறது சொல்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னோன்னா கிஷோர் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே புவனேஸ்வரி அப்புறம் என்ன, அதான் சொல்லிட்டால என் பொண்ணு, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அப்படிலாம் விட்டுற முடியாது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க. ஏன்னா புவனேஸ்வரிக்கு தான் தெரியுமே சீனுவை லவ் பண்ணுறாங்கன்னு. இப்போதைக்கு அவங்க ரகுராம் அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளில் இருக்கிறதுனால கரெக்டாக அவர் நாளை பின்ன மாயா மட்டும் சொன்னால் போகிறோமா, சீனுவையும் பதில் சொல்ல சொல்லுங்கள். அப்படி சீனு சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும். அப்புறம் இல்லைன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு தடவை அவர் எல்லாரையும் ஊரை கூப்பிட்டுவார். அதனால் அது சரிப்பட்டு வராது. அது எது எப்படியோ இப்போ சீனுக்கிட்ட உண்மையை சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப சீனு இங்கே நில்லு அப்படிங்கிறாங்க. ஆனால் சீனு விடாப்படியாக அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாருன்னே சொல்லலாம். அந்த இடத்துல ஆமாம் நான் மாயாவை தான் லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. அது வாயை திறக்கிறாரு. அதோட இந்த எபிசோடை
வேறு லெவலில் கொண்டு போய் ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சீனு வந்து மாயாவை தான் லவ் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. இந்த பக்கம் மாயா வந்து இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ரகுராம் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து ட்விஸ்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.